உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கைதறியில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான வீட்டுன்ற ஹோம் டூராக பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரான்ஸ் குடும்பத்தினர். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் JK கன்ஸ்ட்ரக்ஷன் இவையெல்லாம் கட்டியிருக்கணும். அந்த வேலை இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளுக்கு போய் இந்த வீடு என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன வசதிகளோடு இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பார்த்து நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உரும்புராயில் போட்டுறாங்க. அதே கன்ஸ்ட்ரக்ஷன்காரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே கட்டியிருக்கேன். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை பயந்து கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? JK கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஓகே, எவ்வளோ ஆளும் செய்கிறீங்க? நாங்கள் 12 வருஷமாக இது 12 வருஷமா? எத்தனை வீடு கட்டியிருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 40 வீடு கட்டி முடிச்சோம். 40 வீடு என்ன? இப்போ இது அடுத்த வீடு என்ன? இதுதான் 40வது வீடு. 40வது வீடு. ஓகே. இது வந்து ஃப்ரான்ஸ் குடும்பத்தின் வீடு. முதலாவது நன்றி, JK கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நன்றி வீடியோக்கு அனுமதி தந்ததுக்கு. முதலாவது வீட்டுண்ட வழி பக்கம் என்ன? வெளியே வந்து இது கஸ்டமர்ஸுன்ற ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்ஸ், மற்ற வெளியில் வச்ச பூக்கண்டு எல்லாமே அமைப்பே வித்தியாசமாக இருக்கு. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே செய்யுது. ஓகே ஓகே. பூக்கண்டு அதுக்கே நிற்குது என்ன? ஓகே. உங்களுக்கு போமா டென்ட் கேட் இருக்கு. நாங்கள் வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்தோன்னு பார்த்தோம்னு சொன்னால் போகும்போது பெரிய இடம் இருக்குன்னு. அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே எல்லாம் கல்லுகள் பதிச்சு இங்கே பெரிய இல்லைண்ணே. என்னதுக்கு நடவாதைக்காண்டி எப்படி வச்சு நடவாதிக்காண்டி ஈவினிங் டைமில் ஓகே நடக்கும். சின்ன பிள்ளை பாஞ்சு போகிற மாதிரி ஏன்னா. ஓகே, அப்படி எங்கள் ஃபுல்லாக புல்லு பாய்ச்சி கிடக்குண்ணே. ஒரே ஒரு கேள்வி இருக்கோம்னா, ஏன் தென்னைக்கு முடாமைக்கு போய் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க? அதுவும் ஒரு டிசைனில் இருக்குது. டிசைனுக்கா? தென்னைக்கு அப்படி பெயிண்ட்லாம் அடிச்சு அந்த மதில் கலரோடையே இருக்கிற மாதிரி என்ன? ஓகே, முக்கியமான விஷயம் என்ன, வீட்டுண்ட நுழைவாயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ வீடு பொருளாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க சொன்னால் பெயிண்ட் அடிச்சு பச்சை புல்லுகள்லாம் பதிச்சு பூக்கண்டுகளை நட்டு நல்லா இருக்கு. நம்ம எல்லாமே கஸ்டமர்கிட்ட ரிக்வெஸ்ட்டு கேட்ட மாதிரி தான் கட்டிட்டு என்னண்ணே. ஓகே, அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கால வீடு. ஓகே, மொத்தம் எத்தனை பிறப்பு இது? இது வந்து 2.25 பிறப்பில் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்கீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான். 2 மாடி, மேலே மொட்டை மாடி வீடு, கார் பார்க்கிங், லைட் சிஸ்டம் எல்லாமே கஸ்டமர்கிட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டுவீங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ சாதாரணமாக நான் ஒரு கஸ்டமராக இருந்தால் எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வீடு வேணும்னு சொன்னால் கட்டி கொடுப்பீங்களா? ஓகே, இந்த பட்ஜெட் கேட்ட மாதிரி லக்ஸரியாவோ இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவோ என்னென்ன கட்டி கொடுப்பீங்க. என்ன தேவைன்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீன்லேயே எழுதிட்டு நீங்கள் தொடர்பு போடலாம். வந்து நாங்கள் கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே, இது என்ட்ரன்ஸ். இது வந்து இது மாவுல 3D மாவுல் தூணுக்கு எல்லாமே மாவுல் அண்ணன் சிவர். ஓகே, இந்த லைட்டெல்லாம் நல்லா இருக்கு. வந்து சொன்னாங்க லைட் வந்து உள்ளுக்கே நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஒன்றும் பார்த்து கஸ்டமர்கிட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சரிங்க. என்ன ஓகே, இதெல்லாம் என்ன ஜன்னல் கதவு எல்லாமே முதிரை மரத்தாலாம் சாமியாரை மட்டும் செஞ்சிருக்கோம். ஓகே ஓகே, அப்படியே வீட்டுக்குள்ள போவோமா? ஓகே, அப்படியே வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்தோடனே இதான் பார்வவளம் டிவி சைடுன்றதால ஜன்னல் அந்த சைடு எல்லாமே டிவிக்கு பின்னுக்குமே இந்த மார்பிள் டிசைன் மாதிரி நல்லா டிவியை எடுத்து கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்கோம். மற்றது இந்த ஸ்டோர் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக் அதுகள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எல்லா கபர்ட் அதுகள் செஞ்சு ஸ்டோரேஜ் கபர்ட் ஒன்று இருக்கிறேன் டிவிக்குள்ளேயே. ஓகே, அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெயிண்ட் வந்து வெள்ளியோட சேர்ந்து ரேஷ் கலர் வருது தானே. அது பார்க்க லுக்காக இருக்கு, நல்லா இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். பட் மேலே பார்த்தீங்கன்னா வந்தோன்னு பார்த்தோன்னா அந்த லைட்டுகள் ஜிப்சம் ஒர்க்கு லைட்டுகள் அது நல்லா இருக்குண்ணே. இது வந்து அவைட்டையும் கேட்டு அவை ரேஜையும் கேட்டுட்டு எங்கடையும் ஓகேண்டா பிறகு நாங்கள் நல்லா இருக்குண்ணே அந்த வியூ. இதை பாருங்க, கேர்டன் எல்லாம் போட்டு அதுக்கு மச்சிங்கில் கேர்டன் போட்டிருக்கீங்கண்ணே. பட் அதில் சோஃபாக்கெல்லாம் போட்டுக்கிட்டேண்ணே. ஓகே, அப்படி மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது இந்த வீட்டை? இந்த விட கீழே 2 ரூம், மேலே 3 ரூம் இருக்குது. அதை விட ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு விரும்புவாங்க அட்டாச் பாத்ரூம், அது தனித்தனியாக. அப்படி அந்த கஸ்டமர் வந்து கீழே ஒரு பாத்ரூம், மேலே ஒரு பாத்ரூமோட 2 பாத்ரூம் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ முதல்ல எந்த ரூம் பார்ப்போம்? சுவாமியாரிலேருந்தே தொடங்கும். ஓகே, சுவாமியார். ஓகே, வந்தோடனே எல்லா இடம் மீதான் இப்போ ட்ரெண்டிங். இந்த படத்தட்டு இந்த படம் மாடல் சிம்பிள் டிசைனாக நீட்டாக முடிச்சுருக்கோம். ஓகே, வளமையாக வந்து தேர் மாதிரி இருக்கிறது. இங்கே வந்து சிம்பிளாக டீசெண்டாக இருக்குது. வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள்லாம் வச்சு கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு இது இருக்குன்னு. ஓகே, மற்றது இப்போ இன்னும் வீட்டை ஃபர்னிச்சர் எல்லாமே போடல என்ன குறை இப்போ தான் முடிஞ்சு நடந்தது. அதை வந்து இனிமேல் ஃபர்னிச்சர் ஒன்றும் போடல. மேலே பார்த்து சொன்னால் ஜிப்ஸ் ஒவ்வொரு ரூமுக்கும் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, எல்லாமே இந்த கலர் தீம் ஆஷ் கலர் ஒயிட் ஆஷ் அண்ட் ஒயிட்லாம் இந்த வீடுன்ற தீமே ஆஷ் அண்ட் ஒயிட். ஓகே, அப்போ அடுத்த ரூம் என்ன? அடுத்த 2வது ரூம். ஓகே, இது வந்து இதுவும் அதே தான். அதே மாதிரி 1 டபுள் பெட்டோட
இது பண்ணியிருக்கோம். மற்ற ஏசி கேட்டபடியாக ஏசி ஃபிட் பண்ணி ஓகே. இதுக்கு ஜிப்சம் வேலைகள் வித்தியாசம் இருக்கானே. ஒவ்வொரு டிசைன் ஜிப்சம்ஸ். ஓகே. என்னமே ஃபர்னிச்சர் பண்ண சொன்னாங்க எனக்கு. இனி இப்போ பெட்டிகளை போட்டு இப்போ வேறு நடந்து கொண்டிருக்கோம். அதனால் வந்து இப்போ பார்க்க சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஃபர்னிச்சர்லாம் போட்ட பயன் நல்லா இருக்கும். இனி போட எல்லாம் நல்லா வரும். ஓகே. மற்ற இது வந்து இந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் பார்த்தா சைனிங்காக வித்தியாசமாக இருக்கும். ஆயில் பெயிண்ட் மாதிரி. இது ஆயில் பெயிண்ட் இல்லை, ராயல் சைன்ன்ற ஒரு வாட்டர் பேஸ் பெயிண்ட் தான். வீடு வந்து ஒரு லக்ஸரி லுக்கில் இருக்கணும். ஒயிட் வந்து லக்ஸரி லுக் தானே, அப்போ அந்த லக்ஸரி லுக்கில் இருக்கணும்ன்றதுக்காக ஒயிட் அடிச்சிருக்கோம். பயப்படுவீங்க தூசுவலோ ஏதாவது ஒன்று பட்டா உடனே தெரிஞ்சிருமாண்டு. அது அப்படி இல்லை, இது பட்டா ஒரு ஈரச்சிலி துணிகள் வச்சு துடைச்சா போயிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காஸ்ட் கூட தான், இருந்தாலும் பார்த்து செஞ்சுருக்கோம். ஓகே. இப்போ நம்மள வந்து ஒயிட் அண்ட் கேட்க ஊற்ற விட பெரிய பிரச்சனை. இதில் கூட பயப்படுவாங்க, ஆனால் இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஈரச்சிலி ஒன்றை போட்டு துடைச்சி விட்டாலே போயிடும். வாட்டர் பெயிண்ட் மாதிரி இல்லை. ஓகே. நல்ல விஷயம் உண்மையிலே. நாங்கள் வீட்டை பெயிண்ட் அடிக்கலாம். ஏன்னா அந்த வெள்ளையில உண்மையாக பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் வெள்ளை வந்து ஊற்ற தெரியும். சின்ன ஊற்ற தெரியும் எடுத்துக்காண்டி வெள்ளை பெயிண்ட் அடிக்கிற குறை எல்லாருமே. ஆனால் அதே வந்து நீங்கள் இந்த பெயிண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் கழுவலாமா? இது கழுவிட்டே போயிடலாம். கழுவினா அந்த ஊற்ற டஸ்ட் எல்லாம் விடுபட்டுரும். வாட்டர் பேஸ் தான், ரெண்டுமே வாட்டர் தான். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட் கூட ஒரு சைனிங் உண்டு, திக்னஸ் வந்து வரும். இதில் தொட்டு பார்க்க தெரியுதானே. ஓகே. மேடம் கீழே மாவளம் பசங்க வெள்ள தானே. ஓகே. அது மற்ற இந்த கேர்டின் வந்து வீட்டோட தீமுக்கு ஏற்ற மாதிரியே ஒயிட் அண்ட் ஆசலையே கொடுத்துருக்கோம். எல்லா கேர்டினுமே அதுக்கு எல்லாத்தையுமே கேர்டின் போட்டுருக்கீங்க. நாங்கள் சாமியார்லேருந்து இதுக்கு எல்லாத்தையும் ஓவர் டிசைன் இல்லாமல் சிம்பிளாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். வடிவம். ஓகே. வீட்டை முக்கியமான இடம் என்ன? பெண்களுக்கு பிடிச்ச இடமா பிடிக்காத இடமா சொல்லுங்க. பிடிச்சமான இடம் பிடிக்காத பிடிச்ச இடமா இருக்கு, சில பேருக்கு பிடிக்காத இடமா இருக்கு. முடியல மிச்சமே கோணம் சொல்லி பிடிக்காத இடமா இருக்கும். அது சமையலறை. அதான் சமையலறை. ஓப்பன் கிச்சன் என்ன ஓப்பனாகவே இருக்குதுண்ணே. இது வந்து இந்த தட்டு வந்து கிரானைட்ல செஞ்சு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஐபனல் செட்டப்லேயே செஞ்சுருக்கிறோம். வீட்டுக்கு ஏற்ற தீம்லேயே காலர் தீம், கபர்ட்டு செட்டப் எல்லாமே இதுதான். ஃபுல்லாக வடிவ நல்ல கபர்ட் அதுகள் செய்து கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து ஸ்டோர் பண்ணுறது வேறு ஃபுல்லான. ஓகே. மற்ற இது வந்து சமைக்க அந்த எக்ஸாஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு. ஓகே மேடம். மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஐபனல் கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு ஏற்ற செட்டப்லேயே அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த லைட் சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் ஓவர் டிசைன் இது இல்லாமல் நல்ல செட்டப்பில் பார்க்க லுக்காக இருக்குமில்ல, அதுக்காண்டி கொடுத்துருக்கோம். இது கேர்வில் வருதுதானே? ஓகே. நல்லா இருக்கு. மற்றது ஒரு விஷயங்கள் இப்போ நம்மளை வந்து இந்த ஸ்மார்ட் கிச்சன் இந்த இது வந்து ஓப்பன் கிச்சன் வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு வீடுகளில் இப்போ ஓப்பன் கிச்சன் இல்லாமல் இருக்கு. அப்படி ஒரு ஆள் எங்கள் தம்பி இது மட்டும் செய்யணும்னு சொன்னால் செய்து கொடுப்பீங்க? செய்து கொடுப்போம். தனியாக செய்து கொடுப்போம். இப்போ நீங்கள் காட்டின வீடாண்டு இல்லை, நாங்கள் காட்டின வீடாண்டு இல்லாமல் வேறு கஸ்டமர் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க. மற்றது வந்து இந்த ஓப்பன் கிச்சனில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் விரும்ப மாட்டேன்னு அந்த சின்ன சின்ன சமையல் யூஸோ அது வெளியில் செய்வாங்க. அதே பெரிய சமையல் அது விளையாண்டா இதுக்கு செய்வாங்க. எக்ஸ்ட்ரா கிச்சன் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கீங்க. கேஸ் அடுப்பு எல்லாம் அதே கிச்சன் செட்டப்பே அதே இதுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். மற்ற இந்த இதுவல் சின்ன பார்த்து தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. இது மூடுறதுக்கான. ஓகே மேடம். என்ன விஷயம் சொன்னால் அந்த சமைக்க விரும்ப மாட்டேன் இல்லை, சமைச்சா குப்பையாக இருக்க மாட்டேன். உண்மை வரீங்களா? மற்ற இது வெளியில் போகிறவா வெளியில் போகிறவா தானே. ஓகே. சுத்தர புல்லு தானே ஃபுல்லாக. ஓகே. நல்லா இருக்குண்ணே. அடுத்தது வந்து டைனிங் ஏரியா. ஓகே. டைனிங் ஏரியா வந்து என்ன ஸ்பெஷல்ண்டா இந்த படியிற கீழ்பக்கத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்பேஸையும் ஃபில் பண்ணுற மாதிரியே அதுக்கு டைனிங் ஏரியா செட் பண்ணிக்கலாம். அதுக்கண்டு டைனிங் ஏரியா கண்டு ஒரு குறிப்பாக ஒரு இடம் எடுக்காமல் இதுக்கு எடுத்தால் நல்லா இருக்கும். நல்லா வந்துட்டு. ஓகே. அப்படியே வந்தால் பாத்ரூம். ஓகே. கொட்டியாக வடிவாக ஒரு பாத்ரூம். வெளிநாடு செட்டப் சமக்கீப்பிகள் கண்ணாடி ஃபிட்டிங் அடித்து தண்ணி எல்லாம் வெளியில் வராமல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. மேலே மட்டும் மாவு. மற்றது இப்போ கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமெண்ட் சிஸ்டம். மற்ற சிங்கில் வந்து கபர்ட் அதுகள் எல்லாம் செய்யுது. இந்த சோப்பு நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. படி. ஓகே. மாடி வீட்டு முக்கியமானது படி. அந்த படியை வந்து கிரானைட்டால் செஞ்சுருக்கிறோம் ஃபுல்லாகவே. ஓகே. மற்ற இது வந்து கிளைண்டோட விருப்பம் இந்த சில்வர் பிட்டிங்கில் செய்ய வேணுன்றது. அதுக்கு இன்னும் நாங்கள் கொஞ்சம் பெட்டராக செய்வோம்ட்டு தேக்க மரத்தாலான ஒரு சின்ன சின்ன பலகைகளை கொடுத்து அதையே மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறோம். சில்வரோட சேர்ந்து மரத்தை ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். ஓகே. மற்றது இது வந்து இந்த இடம் வழியாகவே இருக்கக்கூடாது தானே,
அப்போ அதுக்காக ஐபேனல் கொடுத்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஓகே. மேலே நெஸ்ஸு 9 6 கணக்கு ஓடுது. ஆரோட அந்த ஆரோடு இல்லை, இந்த ஜிப்சம் வெளியில் 6 9 இல்லை கணக்கு ஓடுது. நல்லா கணக்கு கிளைண்ட்டு கேட்ட விருப்பத்தில் தானே ஒன்றை டிசைனை காட்ட காட்ட அவைக்கு பிடிச்சி அந்த டிசைனை கேட்ட மாதிரி இந்த லக்ஸரி லைட்ஸ் இந்த படிக்க வடி கொடுக்குறதே இந்த லைட்ஸ் எல்லாம். நம்ம அந்த லைட்டை கொஞ்சம் படிவாக கொடுப்போம் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து மேலே 3 ரூம் கொடுத்துருக்கோம். ஓகே. இது கொஞ்சம் கீழான் ரூம்ஸை விட கொஞ்சம் பெரிய. ஓகே. இங்கேயும் சேம் தானே எல்லாம். மற்ற ஜிப்சம் அதுவெல்லாம் படிவாக கொடுத்துருக்கோம். ஏசி கலர் தீம் கேட்ட மாதிரி கேர்டின் வீடு ஃபுல்லாகவே ஒரே தீம்லாம் வருது எல்லாம். ஒரே தீம். நீங்கள் பால்கனியா? ஓ ஓகே. இங்கே வந்து பால்கனி. இந்த கட்டாயம் இல்லை அவட்டையும் தேவை இருக்க வேண்டிய உண்டு. ஒரு மாலை நேரங்கள் டீ குடிக்கிறேன்னு சொன்னால் பக்கத்து வீட்டு உதவி கேட்கணும்னு சொன்னால் டீ ரெண்டு தேவை கஞ்சால போட்டு விடுங்க. மற்றது இந்த இப்போ ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் கூட கதைக்கிற இடங்களே வெல்கனி தான். அதுகளுக்கு கேட்ட மாதிரி அனுபவத்தை சொல்லுவேன் கிடையாது. ஓகே. அந்த நிற்க காற்று நிற்குதுண்ணே. மற்றது வந்து 2 ரூமுக்கும் ஒரே வெல்கனி தான். அந்த இன்னொரு ரூமுக்கு இதாலேயே போகலாம். அதே மாதிரி தான் செய்திருக்கும். ஓகே. அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கே வந்துடலாம். 2 ரூமுக்கும் ஒரே வெல்கனி. பெரிய ரூம் அதே சேம். இது ஜிப்சம் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். பெயிண்டிங் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கலர் மாதிரியோ. இது வந்து இந்த இப்போ ட்ரெண்டிங், அதாவது 3 பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் கால் வரும். பிள்ளைகளுக்காக கேட்டபடியால் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்துருக்கோம். கபர்ட் அதுவும் ராக்கிட்டோம் இதுக்கு. ஓகே. மற்றது வந்தோம்னா இது ஹோலுக்கான வெல்கனி. இந்த ஏரியா முன் பக்கத்தில் அப்படியே ஃப்ரண்ட் சைட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவும். ஃபுல்லாகவே யாரும் வாரினும் அப்படி இருந்து பார்க்கறதில்ல. இதுலேருந்து ஒரு ரிலாக்ஸுக்கே இதில் இருக்கலாம். நல்லா இருக்கு. நான் நினைச்சா தென்னை மட்டும் தான் பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா மாமரத்துக்கு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாம் படி வச்சு இல்லை அது ஒன்று விட போஸ்ட்டுக்கு அதுக்கும் பெயிண்ட் தானே. ஓகே. அப்படியே போவோம் என்ன. மற்றது இது லாஸ்ட் அறை, 3வது அறை, மேலே இருக்கிற 3வது அறை. ஓகே. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அறை தான். ஜிப்சம் எல்லாமே. இதுவும் பால்கனி வெளியில் போகுது. ஓகே. எல்லாத்துக்கும் பால்கனி செஞ்சுருக்கோம். தனி பால்கனி இது. அந்த ரூம் மாதிரி இல்லை, இது தனி பால்கனியா? ஓகே. எந்த நேரம் ரூமுக்கு அடைஞ்சிருக்கல தானே, அதுக்காக எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். எல்லா ரூமுக்கும் பால்கனி மேலே பால்கனி கொடுத்துருக்கோம். 3 ரூமுக்குமே பால்கனி வருது தானே. பட் ஒரு பிளவர் அடிங்க நீங்கள். இந்த வீடு கடைக்கு பெரிய ஒரு பிளவர் அடிங்க நீங்கள். என்னது எனக்கு கண்டுபிடிங்க ஆகும். தெரியல. தென்னை இங்கே வரணும் மேடம். அது என்ன அதில் பால்கனி 2 இளநீ எப்படிங்க அதில் வெட்டி குடிச்சா அவ்வளோ திருப்தியாக இருக்கு. நீ தென்னந்தா வெட்டுது இல்லை அங்கே வீட்டு அண்ணா ஜோஸ்க்கு என்ன பிள்ளை வெட்டுறாங்க நாங்கள் யோசிக்கிறேன். சரி அப்படி போவோம். அதான் நல்லா இல்லை எல்லாமே அந்த என்ன சொல்றது கலர் கணக்கு ஓவர் கலர் இல்லாமல் ஒரே தீமில் வந்து வீடு ஃபுல்லாகவே ஒரே கலராக கொடுத்தா டீசெண்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஃபீல். அது கிளைண்ட் விருப்பத்தை பொறுத்தானே. மேல் பாத்ரூம் 2வது பாத்ரூம். ஓகே. முக்கியமாக இந்த கதவு வந்து இந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கதவும் ஒரே இதில் கொடுத்துருக்கோம். ஹோலுக்கு வந்து இதை கொடுக்குறது சரி வராதுன்றதால அலுமினிய கதவாலாம் கொடுக்குறோம் மோஸ்ட்டாக. அதை விட்டு இப்போ நம்ம முதல கதவால் கொடுத்துருக்கோம். ரீசன் வந்து இதுக்கு தண்ணி படாது. என்னென்னா இந்த சவக்கீப்பிகளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த கண்ணாடியில் வந்து இந்த தண்ணி வந்து வெளியில் வராது. இந்த மாவு ஈரத்தால் அந்த தண்ணி வெளியில் வராது. ஸோ அந்த கதவு வந்து உக்குற விளையாட்டு காட்டாது. ஓகே. அப்படிங்கிற அதே மாதிரி சேம் கபர்ட் கபர்ட் கீழே அதே தான் சேம் கபர்ட். இது வந்து அந்த சவஜல் அது வைக்கிற மாதிரி சின்ன குட்டி கபர்ட். நல்லா இருக்கு. பாத்ரூமே வாக்கடியாது. ஓகே. எல்லாமே முதிரை கதவு ஒரு டிசைனில் கொடுத்துருக்கோம். ஓகே. மற்றது வந்து எல்லாருமே இந்த விரும்புகிற ஒரு இடம், வீட்டில் விரும்புகிற ஒரு இடம் மொட்டை மாடி. அதுக்கு போகிற ஒரு இடம். வழி வந்து காத்தடிக்க நல்லா காத்தடிக்க. சரி போமா. போவோம். ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் பார்ல செஞ்ச ஒரு கிரில் வந்து இந்த இதுக்கு கிரில் சேஃப் காண்டி. ஓகே. ஓப்பா நல்லா காத்தடிக்குது. ரிக்வெஸ்ட் இது ஒரு பார்ட்டி செய்யலாம் இந்த கோல்ல. அதான் சில பர்த்டே ஃபங்க்ஷன் அல்லது செய்யலாம். ஒரு 50 ஆட்களுக்கு கிட்ட இருக்கலாம் பாடி இருக்கலாம். ஓகே. பட் இங்கால டேங்க் கீழே அந்த ஸ்பேஸை விட்டுருக்கீங்களா? அதுக்குள்ள சொன்ன ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் செய்யலாம். என்னென்றாலும் இதில் சிவரில் கொடுக்குற ஷடோ வந்து இன்னும் நைட்டில் இன்னும் பெட்டராக பார்க்க மேலேயும் இருக்கலாம் வந்து சேரை போட்டு. இதில் ஒரு பாய் வச்சு படுத்தா அந்த மாதிரி இருக்கும்.
ஃபங்க்ஷன் டைமில் ஆட்கள் கூட வந்தால் மேலே இருக்கலாம் எல்லாரும். நல்லா இருக்கும் மேலே. வீட்டு எல்லாரும் பிடிச்ச விஷயம் சொன்னா மொட்டை மாடி மொட்டை மாடி எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் வீட்டு என்ன அறைய லக்ஸரியா காட்டினாலும் இதில் வந்து இந்த காத்தடி கேட்க மாடியும். மற்ற முக்கியமான ஒன்று இந்த மொட்டை மாடியெல்லாம் பிளேனாக விட்டுருவாங்க, காங்கிரீட்டோ இல்லை காவியோ இல்லை வேறு கல்லுகளை பாய்ச்சி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கல், மாவுளி இல்லை. இது வந்து வியட்நாம் தெரக்கோட்டா என்ற ஒரு கல்லால் செஞ்சுருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல நீட்டாக இருக்கு. என்னத்துக்காண்டி இதை பாய்ச்சிருக்கீங்க? இது வந்து முக்கியமாக என்னென்னா இந்த கல் வந்து வெளியிலேருந்து வர ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணி கீழே இறக்க விடா. ரூம்ஸுக்கும் ஹீட் வராது. கூட மேலே காங்கிரீட்டோ பிளாட்டோ போட்டால் நிற்கிறது ஹீட் வரும். இந்த கல் பதிச்சதால ரீசன் என்னென்னா ஹீட்டை இறக்க விடா. அதான் நல்ல விஷயம். இப்போ உங்களை வெயில் காலமெல்லாம் கூலிங்காக இருக்கும் செஞ்சுருக்கிறோம் இந்த வீட்டில். ஓகே, மொட்டை மாட்டியெல்லாம் பார்த்து முடிஞ்சுதுண்ணே. நல்ல வியூ. உண்மையிலே வீட்டுக்கு வந்தாலே பிடிச்ச மொட்டை மாடி தானே. வியூவை பார்த்துட்டு அவ்வளோதுக்கு ஆசையாக இருக்கும். அதில் காத்தடிக்குது, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ மெட்ட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தாக்க யோசிச்சு தம்பி எல்லாம் காட்டுறீங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முக்கியமான கேள்வி கேட்பேன். சொல்லுங்க என்ன மாதிரி? இந்த வீடு வந்து 3,31 லட்சத்துக்கு முடிச்சு நாங்கள். இந்த எக்ஸ்டீரியர் ஒர்க், இன்டீரியர் ஒர்க் எல்லாம் சேர்த்து கல் பதிக்கிறது, பெயிண்டிங், மதில், இந்த புல்லு, அந்த கார்டன் ஒர்க் எல்லாமே சேர்த்து 3,31 லட்சத்துக்கு. ஓகே, இந்த வீட்டுக்கு கரெக்ட் பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டியிருக்கோம். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடுகள் கட்டி கொடுப்போம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடுகள் கட்டி கொடுப்பீங்க. ஓகே, மற்றது முக்கியமான கேள்வி என்ன, இப்போ இது வந்து இவ்வளோ முடிஞ்சது 3,31 லட்சம் முடிஞ்சது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால் பார்க்க யோசிப்போம் குறைஞ்சது. இப்போ வீடு கட்டலாம்னு சொன்னால் இந்த அளவு தான் குறைஞ்ச சைஸ், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் தான் முடியும்னு சொன்னால் குறைஞ்சதாக இவ்வளோ முடியும். வேறு பட்ஜெட்டா ஒரு 600 சதுர அடியண்டா ஒரு 70 லட்சத்துலேருந்து ஒரு 80 லட்சத்துக்குள்ள கட்டி முடிக்கலாம். மினி லக்ஸரி மாதிரி கட்டி கொடுக்கலாம். அதாவது இப்போ மாடி வீடுல சாதாரண வீடு, சாதாரண வீடு வந்து மினி லக்ஸரி 70-80 லட்சத்துக்கு முடிக்கும் மினிமம். அதை விட உங்களோட இதை பொறுத்து பட்ஜெட் கூடவும் கட்டிக்கணும் போலாம். கட்டலாம். 50 கோடியா 100 கோடியா அவ்வளவு கட்டுறோம். அது உங்களோட இதை பொறுத்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 70-80 லட்சத்துக்குள்ள கட்டலாம். சரி, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் ஷோர்ட்டா உங்களுக்கு குயிக்காக காட்டியிருப்போம். மற்ற மெயினாக அந்த வீட்டுக்கார் பிரான்ஸ் குடும்பம் என்ன பேர்? என்ன வீட்டுக்கு? மனோகரன் டிகர்னன். அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே வீடியோ எடுக்க அனுமதி தர மாட்டேன், தந்ததுக்கு முதல்ல நன்றி. மற்றது ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன், ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கு நன்றி சொன்னால் ஃபுல்லாக சுற்றி காட்டி என்ன செய்து நீங்கள் சொல்லி காட்டியிருப்பேன். உங்களுக்கு மேலாக வீடு கட்ட போறீங்க, ஒரு பட்ஜெட்டில் கட்ட போறீங்க, இல்லாட்டி லக்ஸரியாக கட்ட போகிறோம், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவு ஒன்று இருக்குது, அந்த கனவு இல்லாத ஒரு கனவோட பெருசாக ஒரு பெரிய பட்ஜெட் கட்ட போறீங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் தொடர்பு கொண்டு காட்டிக்கொள்ளாமல் என்னோட ஃபோன் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் தெரியும். உங்கள் விவரங்கள் தேவைன்னு சொன்னால் கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். பட் நன்றி. என்ன நன்றி. ஓகே.